எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடு ஒளி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சில சமயம் நம்ம எதிர்பாராமல் சில இக்கட்டான சந்தர்ப்பங்கள் நமக்கு நேரிடும். உதாரணமாக நம்மளை எதுக்குன்னே தெரியாமல் சிலவங்க இன்சல்ட் பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அல்ப சந்தோஷம். சில சமயம் ப்ரைவேட்டாக இன்சல்ட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் பப்ளிக்காக கூட இன்சல்ட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் எதுக்குமே அசராதீங்க. அந்த இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னா, பேசாமல் அவர் பக்கத்தில் போய் யார் ஒருத்தவங்க உங்களை இன்சல்ட் பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்து சோன்சோ எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, கூப்பிட்டு, ஏன்பா ஏதாவது பிரச்சனையா, எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்குது அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அவங்க ஒரு செகண்டு அப்படியே ஷாக் ஆகி அவங்க என்ன பண்ண வந்தாங்களோ, தட் மீன்ஸ் உங்களை இன்சல்ட் பண்ண வந்ததே மறந்துட்டு அவங்க அந்த செகண்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது, உங்ககிட்ட உங்களை ஏமாற்ற ஒருத்தவங்க பொய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பொய் சொல்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க உங்ககிட்ட பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாலும் அவங்கக்கிட்ட போய், ஏன்பா என்னை பொய் சொல்லி ஏமாத்துறீங்களா அப்படிலாம் ஆர்கியூ பண்ணாதீங்க. அமைதியாக நேருக்கு நேராக அவங்க கண்ணை பார்த்து அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே கண்ணை நேருக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு அவங்க, ஏன்னா உண்மை பேசுகிறவங்க தான் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசுவாங்க. பொய் பேசுகிறவங்களால அது செய்ய முடியாது. அந்த நேரம் நீங்கள் நேருக்கு நேர் பார்க்கும்போது அவங்க தன்னோட இதை உணர்ந்து அப்படியே அமைதியாக அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுவாங்க. அடுத்த சிச்சுவேஷன் என்னவா தான் இருக்கும் சொல்லுங்களேன். மெயினாக இருக்கிறது என்னது? ஆர்கியூமெண்ட். ஒருத்தர் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே சொல்லியிருப்பேன், இந்த உலகத்தில் யாருமே தோற்று போக விரும்பவே மாட்டாங்க. அதனால் அவங்கள்ட்ட போய் நம்ம ஆர்கியூ பண்ணுறது வேஸ்ட். அப்போ அந்த இடத்துல என்ன? அமைதி, சைலன்ஸ். அதுதான் மிகப்பெரிய ஆயுதம். எதிர்த்து வாதாடினா தானே திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த இடத்த விட்டு நம்ம அமைதியாக நகர்ந்து போயிட்டோம்னா அவங்களுக்கு நம்மக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் நமக்கு தான் வெற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.